லா 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 லா. காதோடுதான் நான் பேசுவேன். ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 1.5 years ஆகுது. சரிம்மா. பாப்பா இப்போ எனக்கு 5 months பேபி இருக்கு கையில். சரி. என்னோட வந்து அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, லவ் மேரேஜ் தான். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 26. 26. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 2 years. அதுவும் ஆக்சுவலாக 2 yearsல அவர் இது மாதிரி இருக்காரு, ஐ மீன் ட்ரிங்க்ஸில் அடிக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் வேணாம் சொல்லிட்டேன். அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் எப்படி தெரியும்? என்ன பண்ணிட்டேன்? சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி லவ் பண்ணீங்க? இப்போ நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு எம்என்சி கம்பெனியில். சரி. அந்த கம்பெனிக்கு எங்க வீட்டுக்கு ஆக்சுவலா நான் சேலத்துல, ஐ மீன் வேற ஊர்ல இருந்தேன். அந்த ஊர்ல இருந்துட்டு அவங்க வந்துட்டு சென்னைக்கு சொந்த ஊரா குடி போயிட்டாங்க. இந்த ஊர்ல இருந்து நாங்க சென்னைக்கு நான் ஜாப் தேடி போகும்போது அப்ப எனக்கு பழக்கமாச்சு. அவரும் அதே கம்பெனில வேலை பார்த்தாரா? இல்ல இல்ல, அவர் வேற கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு, நீங்க வேற கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்ப வெளியில சந்திச்சு உங்களை பாக்கல. வேலை பார்க்கல, தெரிஞ்ச பொண்ணு அப்படிங்கறதுனால சென்னைக்கு புதுசு அப்படிங்கறதுனால கம்பெனி கூட்டிட்டு போனாரு. எனக்கு இடம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு. அதாவது நீங்களும் அவரும் ஒரே ஊருக்காரங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஊர்ல வந்து வேலை கிடைக்குது. உங்களுக்கு புது ஊருங்கிறதுனால உங்களுக்கு வந்து துணைக்கா அவர் வராரு. ஆமா. ஒரே ஊருக்காரருங்கிறதுனால உங்களுக்கு துணைக்கு கூட்டிட்டு வராரு. அப்ப நீங்க 2 பேரும் பழக்கம் ஆயிட்டீங்க. அப்ப பழக்கம் ஆயிடுச்சு. சரி. பழக்கம் ஆயிட்டு நல்லா பேசிதான் இருந்தோம். திடீர்னு ஒரு 2-3 monthsல. சரி, இப்போ உங்களுக்கு வந்து தனியா ஒரு ஊருக்கு வர்றதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை துணைக்கு கூட்டிட்டு வந்தீங்கல்ல? இல்ல அப்படி இல்ல, நான் சென்னைக்கு நான் தனியா தான் போனேன். அங்க வந்துட்டு கம்பெனி எந்தெந்த கம்பெனிக்கு எப்படி போறதுன்னு தெரியாம அவரு கூட்டிட்டு போனாரு, மத்தபடி வேற எதுவும் இல்ல. அதாவது உங்களுக்கு வந்து டிராவலிங் ஜாபா? வெளியில போய் டிராவல் பண்ண வேண்டிய ஜாபா? இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்டர்வியூக்கு கம்பெனிக்கு, அதாவது இப்ப நான் ஹாஸ்டல்ல இருந்து நான் இன்னொரு கம்பெனி போறேன்னா எப்படி போகுதுன்னு தெரியாதா? அங்க ஹாஸ்டல்ல இருந்து அந்த கம்பெனி இன்டர்வியூ நடக்கிற கம்பெனிக்கு கூட்டிட்டு போவாரு, அவ்வளவுதான். நீங்க ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருந்தீங்க, உங்க ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா? அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்களா எப்படி பஸ் பிடிச்சு எப்படி கம்பெனிக்கு போகணும் அப்படின்ட்டு? சோ இவர்கிட்ட தெரிஞ்சவர் தானே. அதாம்மா, நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, உங்களுக்கு அந்த நபரை வந்து முன்னாடி தெரியும் இல்லையா? ஆமா, முன்னாடி தெரியும். இப்ப என்னோட ஃபேமிலிக்கு தெரியும், என்ன அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு எங்கேயும் வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு அட்ராக்ஷன் இருந்ததுனால தான் எல்லாரையும் விட்டுட்டு அவரை வந்து ஐடியா கேட்கணும்னு தோணி இருக்கு உங்களுக்கு. அவரும் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு இல்லையா? ஆமா. சரி, அந்த நேரத்துல அவர் என்ன படிச்சிருந்தாரு, என்ன வேலைக்கு போயிருந்தாரு? அவரும் ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்காரு. அவரும் ஜாப் போயிட்டு தான் இருந்தாரு. எப்படி பக்கத்து ஊரு, பக்கத்து தெரு, பக்கத்து வீடு அந்த மாதிரி ஏதாவதுவா இல்ல சொந்தக்காரங்க அப்படி ஏதாவதா? பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு. சரி சரி. அப்போ ரொம்ப நாளாவே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. ஆமா, அப்படி இருந்துட்டு ஜாம்புக்காக வெளியே போறதுனால சரி ஓகே தெரிஞ்ச ஊரு தெரிஞ்சு. ஆனா காதல்னு சொல்லிக்கல, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சைட் அடிச்சுட்டே இருந்திருக்கீங்க ரொம்ப நாள். ஆனா காதல்னு சொல்லிக்கல. பண்ணல. சரி, எப்ப காதல்னு சொல்லிக்கிட்டீங்க? போகும்போது என்னாச்சு அப்படின்னா, அவர் வந்து ட்ரிங்க்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆயிடாரு. அது எனக்கு தெரிஞ்சது. நான் தெரிஞ்சவொடனே ஓகே இது மாதிரி இருக்கேன், என்ன இது மாதிரி இருந்தா என் ஃபேமிலிக்கும் பிடிக்காது, என் ஃபேமிலிக்கு செட் ஆகாது சொல்லி நான் நகர்ந்துட்டேன். சரி. அவர் மறுபடியும் இல்ல வேணாம் எனக்கு இல்லைன்னா நீ இருந்தீங்கன்னா நான் தெரிஞ்சிருவேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு எமோஷனலா ரொம்ப பேசினாரு. வீட்லயே வந்துட்டு ரொம்ப அதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணாரு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே சரி இருந்தா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நான் மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணேன். வீட்லயும் கம்பல் பண்ணி டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனாரு. 2 வீட்லயும் பண்ணி வச்சாங்க. பட் எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணல. சரி. அவங்க வீட்டுல மட்டும் மேரேஜ்லாம் மண்டபம் வச்சு எல்லாம் ரிசப்ஷன் எல்லாமே பண்ணோம். மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆயிட்டாரு. அப்புறம் அவங்க வீட்டுல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவருக்கு ரொம்ப திங்ஸ் என்ன சொல்றது, இப்ப அவங்க வீட்டுல குடியிருக்கேன்னா அவங்க வீட்டுல குடியிருக்கிறதுக்கு அவங்க வீட்டுல இருக்கவங்க வந்து ரெண்ட் கரண்ட் பில் அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ரீசனை வச்சு அவர் இன்னும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரொம்ப ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது என் வீட்டுல இருந்துட்டு என் வீட்டு சைடும் சப்போர்ட் இல்லை அப்படிங்கறதுனால மறுபடியும் அந்த ஒரு ரீசனை வச்சும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டெய்லியும் குடிப்பாரு. ஒரு 2 நாளைக்கு போனாருன்னா 2 நாளைக்கு வேலைக்கு போனாருன்னா 4 நாள் போக மாட்டாரு. அப்போ வந்து எம்என்சி கம்பெனிக்கு போகல, கார் வந்து சொந்தமா வச்சிருந்தாரு. ஸோ அதை வச்சு ஓட்டிட்டு இருந்தாரு.
ஸோ 2 நாளைக்கு ஓட்டினாருன்னா 4 நாளைக்கு ஓட்ட மாட்டாரு, குடிப்பாரு. ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நான் ஏன் குடிக்கிறேன்னு கேட்டா என்ன பிரச்சனை, எதனால குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, என் அம்மாவை இப்படி டார்ச்சர் பண்றாங்க, வாழ விடாம எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. மறுபடியும் அது நான் என்ன சமாதானப்படுத்தி விட்டாலும் மறுபடியும் அதே தான் பேசிட்டு இருப்பாரு. திருப்பி ஏன் குடிக்கிறேன்னு கேட்டா அடிப்பாரு, கத்துவார், அசிங்கமா. என்னால எனக்கு இது மாதிரிதான் எனக்கு அவர் இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, அவங்க வீட்லயும் இது மாதிரி நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி ஜஸ்ட் பேசுறோம் பழகுறோம் அந்த லெவல்ல இருந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இப்படி போகும்போது என்னால அவர் ஒரு கட்டத்துல நான் சூசைட் பண்ற அளவுக்கு நான் போயிட்டேன். இப்போ உங்களோட சம்பளத்தை அவர் எப்போவாது கேட்பாரா? உங்க மாமனார் மாமியாரோ இல்ல அவங்களோ வந்து நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கல்ல அப்ப திருமணம் ஆன அப்புறம் அப்ப சம்பளம் கேட்பாங்க? மேரேஜ்க்கு அப்புறம் நான் போகல, நான் இது மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் போகல. நாமும் வேலைக்கு போயிட்டா அவர் இன்னும் அடிக்ட் ஆயிட்டு வேலைக்கு போக மாட்டேன்னு சரி, எல்லாரும் வீட்டுல உட்காந்துட்டு இருந்தீங்க, இவர் ஒருத்தர் சம்பாதிச்சு கொடுக்கணும். வீட்டுல எத்தனை பேர் இருந்தீங்க? உங்க மாமனார் மாமியார் நீங்க அப்புறம் அவங்க தம்பி. தம்பி படிச்சுட்டு இருந்தாரா? இல்ல முடிச்சிட்டாங்க, என்னோட மேரேஜ் அப்ப முடிச்சிட்டாங்க. அவர் வேலைக்கு போயிட்டு இருந்தாரா? தேடிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ உங்க குடும்பம் நடத்துறதுக்கு உங்க வீட்டுக்காரர் ஒருத்தர் தான் சம்பாதிச்சு கொடுக்கணும். இல்ல அவங்க அம்மா அப்பா வந்து 2 பேருமே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. 2 வீடு இருக்கு, முன்னாடி வீட்டுல நாங்க இருந்தோம், பின்னாடி வீட்டுல அவங்க இருந்தாங்க. நாங்க முன்னாடி வீட்டுல நாங்க இருக்கிறதுக்கு வாடகை கேட்டீங்கல்ல, நீங்க குடி இருக்கிறதுக்கு நான் இன்னொரு வேற வீட்டை யாராவது குடியிருந்தாங்கன்னா எனக்கு 4000 ரூபாய் கிடைக்கும். இப்ப நீங்க இருக்கீங்கல்ல, எனக்கு காசு கொடுத்துட்டீங்க, கரண்ட் பில் கட்டுங்க, ரெட்டினுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சதுனால அது எப்படிமா டார்ச்சர் சொல்லி மறுபடியும் அவர் குடிக்க ஆரம்பிச்சு. இல்லங்க, ஒரு நிமிஷம், அது எப்படி டார்ச்சர்? அந்த வேர்டு நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? அது உங்க மாமனார் மாமியார் கட்டின வீடு தானே? கட்டின வீடு தானே, தாராளமா என்னோட பெத்த பையனை அவங்க இருக்க வைக்கலாமே. ஒரு லவ் பண்ணி அது எப்படி நீங்க அது எப்படி நீங்க பொறுப்பு சொல்லி பண்ணி வைக்கணும். அவங்க அது எப்படி பண்ணல, என்ன வெளிய போக சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம். ஒரு 2 பேர் வயசானவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க 2 பேர் சம்பாரிச்சு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக தான் வரப்போகுது. நீ சின்ன வயசு பொண்ணு, நீ வீட்டில் உட்காந்துக்கிற, வேலைக்கு போக மாட்ட. உங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிக்க மாட்டார். அதுக்கு முன்னாடியே 2 பேரும் காதல் திருமணம் பண்ணிக்குவீங்க. அப்புறம் வந்து வாடகை கேட்டாங்கனாக்கா டார்ச்சர் சொல்வீங்களா? இது எந்த ஒரு தர்மம்? எங்கேருந்து வந்தது உனக்கு அந்த உரிமை? காருக்கு அவங்க வந்துட்டு மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு 2 மந்த் மட்டும்தான் அவங்க டியூ கட்டினாங்க. மீதி எல்லாமே அவரோட காசு தான். அந்த காரையும் வாங்கி வச்சுட்டு தரமாட்டேன்ட்டாரு. சரி, நீங்க காசு கேக்குறீங்கல்ல, நான் என்னோட காரை கொடுத்துருங்க, நான் ஓட்டி நான் அந்த காசு நான் உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்பயும் உனக்கு நான் 2 மாசம் டியூ 40,000 கட்டினேன்ல, அதை நீ கொடுத்துட்டு நீ உன் காரை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரு அந்த டைம்ல அவருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. உங்க வீட்டுக்காரர் ரொம்ப சுயநலமானவர்ல, கையில காசே இல்ல, சம்பாதிக்க வக்கே இல்லைன்ற போது எதுக்கு கடன் வாங்கி உங்களுக்கு திருமணம் பண்ணணும்? 5 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் திருமணம் பண்ணிருக்க வேண்டியது தானே? அப்படி என்ன வயசானவங்களுக்கு கடன் வாங்கி உங்களுக்கு 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும்? அது நானும் என் வீட்டு சைட்லயும் அப்படிதான் சொன்னாங்க, ஈவன் என்னோட ஹஸ்பண்டும் அப்படிதான் சொன்னாரு. அவங்க அம்மா அவங்க அப்பா வந்துட்டு அவங்க வீட்டுல பெரிய பையனா, நான் வந்துட்டு ஊரையே நான் சேர்ந்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், 4 வீட்டு பங்காளிங்க வந்து அசிங்கமா நினைப்பாங்க, சோ நான் கல்யாணம் பண்ணி மண்டபத்திலே வச்சிருன்னு சொல்லி அவங்கதான் வச்சாங்க. நாங்க எங்க சைட்ல இதுல எந்த ப்ராப்ளமே இல்லை. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப வந்துட்டு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, இப்ப நம்மளும் இது மாதிரி சம்பாதிக்காம இருக்கமே, பொண்டாட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம இல்ல. அதுக்கப்புறம் சரி, ஓகே, உங்க மாமனார் மாமியார் உங்களுக்கு விமர்சையா அவங்க ஆசைக்கு கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் பொழைக்கிறதுக்காக அவங்க இஎம்ஐ கட்டி ஒரு கார் வாங்கி உங்க வீட்டுக்காருக்கு கொடுத்தாரு, ஓட்டி பொழைச்சுக்கோன்னு. இல்ல பொழைக்கிறதுக்காக இல்ல, இவர் ஜாப்ல போகும் போது இவரே கட்டி இவரே மாசமா ஒரு லோன் போட்டிருப்பாரு போல, லோனா சம்திங் சீட்டு போட்டு காசு சேவ் பண்ணி அந்த காசுல இவர் வாங்கின காரு. சரி, அதுக்கு இஎம்ஐ அவர் தான் கட்டணும். 2 மாசம் வந்து பேரண்ட்ஸ் என்னோட வீட்டுக்காரோட பேரண்ட்ஸ் வந்து 2 மாசம் டியூ கட்டிருக்காங்களாம். அந்த டியூவை நீ கொடுத்துட்டு நீ காசு எடுத்துட்டு போ சொல்லிட்டாங்க. சரி ஓகே அது சரி. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவங்க இது மாதிரி பண்றாங்களே, பெற்றவங்களே எனக்கு வாழ வழி விடாம இப்படி பண்ணும்போது நான் எங்க போவேன்னு சொல்லி, அது இல்லாம அவரை வீட்டுக்கு வெளியே போட்டு அசிங்கமா பேசி, ஒரு ரொம்ப அசிங்கமா பேசி, நீ வந்து எப்படி நான் இந்த வார்த்தையெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, அவர் வீதியிலேயே நிக்க வச்சு அவரை அசிங்கமா பேசி என்ன வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லி
ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டாங்க. என்னால அந்த இடத்துல இருக்கவே முடியல. இவரும் அதுக்கேத்த மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டு அவரை பேசுறதுக்கு அவங்க வந்துட்டு இவங்கள பேசுறது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னால அங்க இருக்க முடியல. பிளஸ் இவரும் எனக்கு வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆனது ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கல. மறுபடியும் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த காருக்காக என்னோட நகை எல்லாமே வச்சாரு. பிளஸ் என்னோட கார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாரு. அது எல்லாமே இப்ப என்னால நான் அது எதுவுமே கட்டல. குடிச்சு மறுபடியும் அவங்க வீட்டுல பிரச்சனை பண்ணாலும் எதுவுமே கட்டல. இதெல்லாம் என் வீட்டு சைடுல எதுவுமே நான் சொல்லாம இருந்தேன். திடீர்னு இவரு மறுபடியும் குடிச்சிட்டு வந்துட்டு அவங்க வீட்டு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்துட்டு நடுராத்திரில வீதியில நின்று அசிங்கமா பேசி அவங்க அம்மா அவங்க அப்பா அசிங்கமா பேசுனாம என்னையும் அசிங்கமா பேசி பேசணும். என்ன அசிங்கமா பேசுனாலும் என்னால தாங்க முடியல. நான் அம்மா அப்பா விட்டுட்டு உனக்காக வந்து நீ என்ன இப்படி பேசுறேன்னு சொல்லி நான் வந்து சூசைட் பண்ண போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுல அவரே சரி நான் இது மாதிரி சூசைட் பண்ண போகும்போது அவரே அம்மா வீட்டுக்கு கால் பண்ணி இது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை சொல்லல. அப்பா அவங்க பொண்ணு மாசமா இருக்கு, நீங்க வந்து கூட்டிட்டு போங்க, நீங்களும் வரமாட்டேன்றீங்க, நாங்களும் எங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க சார், நீங்க வந்து கூட்டிட்டு போயிருங்க அவங்க பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே என் வீட்டுல வந்து எந்த பிரச்சனையும் சொல்லாம என் வீட்டுல வந்து அம்மாவும் என்னோட மாமாவும் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எத்தனை மாசம் இருக்கும்போது? 5 மாசத்துல. சரிம்மா. வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்க கேட்கும்போது நான் ஒரு பிரச்சனையா இது மாதிரி அவங்க வீட்டுல பண்ணது இவர் பண்ணது எல்லாமே நான் சொன்னேன். சரி ஓகே முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன பிரச்சனை எல்லாம் இவ்வளவு அளவுக்கு வந்துடுற அளவுக்கு நாங்க விட்டுருக்க மாட்டோமே சொன்னாங்க. அது சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்க சைலண்ட் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் கால் பண்ணி இல்ல நீ வா பரவாயில்ல, எதுக்கு நீ உங்க வீட்டுக்கு போன, நான் தானே உங்க மாமா வீட்டுக்கு தானே போக சொன்னேன், நீ ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனை அசிங்கமா பேசினார். போன் பண்ணி வீட்லயே வந்துட்டு எது இருந்தாலும் வீட்டுக்கு வா, வந்து எது இருந்தாலும் பேசி நீ சமாதானம் பண்ணி உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. அவர் அது கேட்காம போன்ல அங்க இருந்துட்டே எல்லாத்துக்கும் என் அம்மா அப்பா என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே போன் பண்ணி அசிங்கமா பேசினாரு. இதுதான் பிரச்சனை. இப்ப இதையே கண்டினியூவா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்துட்டு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நான் இல்ல போன் பண்ணி அசிங்கமா பேசுறாரு. இங்க வா இங்க வந்து வாழுங்க அப்படின்னு சொன்னா வரமாட்டேன்றாரு. இப்ப புரியுதா? இப்ப வந்து எனக்கு வீட்டுல வந்து அவங்க வந்து எதுவுமே கொடுக்க மாட்டேன், என்ன சொல்றது, என்னை யாருமே பாத்துக்கல, அதனால நீ தான் பாத்துக்கணும், எல்லாமே நீ தான் வரணும், நீ தான் பண்ணணும், அவர் இப்ப கூட இல்ல. அவர் இப்ப அந்த வீட்டை விட்டுட்டு உங்க அம்மா அப்பா வீட்டுல உங்களை வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்களா? உங்களே உங்க வீட்டுக்காரையும் வச்சுக்கிறதுக்கு? என் அம்மா அப்பா வீடு என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வரட்டும், ஆனா எங்க வீட்டுக்கு வேணாம். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. ஒரு மாமியார எப்படி பேசணுமோ அப்படி பேசாம எப்படி நினைக்கணுமோ அதை விட கேவலமா பேசிட்டாரு. அப்பா என்னோட அப்பாவும் சரி அதை விட மோசமா பேசிட்டாரு. இங்க சண்டையும் ஆயிடுச்சு. சரி இப்ப தனியா இங்க ரொம்ப அசிங்கமா அதுவும் சண்டை ஆயிடுச்சு. சரி இப்ப தனியா ஒரு வீடு எடுத்து உங்களை கொடுத்து நடத்துறதுக்கு முடியுமா அவருக்கு? அதுவும் முடியாது. அதுவும் இப்ப அவர் வந்துட்டு இப்ப என்ன ஒரு கம்பெனிக்கும் வேலைக்கு போகல. என்ன கம்பெனி போறாருன்னா ஒரு அந்த கம்பெனி பேர் சொல்லல, ஒரு ஃபுட் சரி ஏதோ பண்றாரு. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமா? இப்போ நீங்க சரி எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ஆச்சு அப்படின்னா இப்ப வந்துட்டு நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அவருக்கு கூட போனாலும் அவர் மறுபடியும் நான் அவங்க அம்மா அப்பா பேச்சு இப்ப வந்து அவங்க அம்மா அப்பா இப்ப பேச்சு கேட்டுட்டு இங்க வரமாட்டேன்றாரு. நாங்க போனா வந்துட்டு எங்க வீட்டுல வந்து அடிப்பாங்க, பிள்ளைய டார்ச்சர் பண்ணாங்க, அதனால அவங்க வந்து அதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்னை வந்து அடிமையா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்துட்டாங்க போல. இல்ல என்ன காரணமோ எனக்கு தெரியல, அவர் இங்க வந்து வரமாட்டாரு. சரி டிவோர்ஸ் பண்ணிட்டு பயமா இருக்கு. சரி டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? உங்களுக்கு வயசு சின்ன வயசு இல்லையா? அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் என்னோட பாப்பா அவங்க வீட்லயும் சரி அவரும் சரி இன்னும் வரலுமே என் பாப்பாவுக்கு 6 மாசம் ஆக போகுது. இன்னும் வரலுமே ஒரு வந்து பார்க்க கிடையாது. ஒரு சின்ன ஒரு 100 ரூபாய் ட்ரெஸ் கூட எடுத்து கொடுக்க கிடையாது. சரி ஓகே, உங்க வீட்டுக்காரர் வந்து திருப்பி டிராமா பண்ணுவாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து சூசைட் த்ரெட்டன் பண்ணி தானே உங்களை திருமணம் பண்ணாரு. இப்போ வந்து உங்களை இவ்வளவு எளிதாக உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் வந்துட்டு குடுக்க மாட்டாரு, ஆனா திருந்த மாட்டாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எப்படி நான் அவர் கூட சேர்ந்து போய் வாழ்றது? அவர் சேர்ந்து என்ன சொல்றாங்க, அவரை நம்பி நான் எப்படி அனுப்புவேன்? கரெக்ட். மட்டும் போனா பரவாயில்ல, கூட ஒரு கை குழந்தை. சோ இப்போ வந்து உங்களுக்கு பரவாயில்ல. இப்போ உங்களோட நிலைமை என்னன்னா உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து விடுதலை வேணும். அதை எப்படி வாங்க வேணும்? இல்ல அப்படின்னா என் கூட வந்து நான் சொல்றபடி இருக்கணும். அது இருக்க போறது இல்ல, அது மாறப்போ அது முயற்சி பண்ணியாச்சு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க சொல்றபடி அவரால் இருக்க முடியாது. நான் லாயர் வச்சிட்டு நான் பேசிட்டேன். அதான் அது முடியாத காரியம். அதான்மா நான் ஒழுங்கா இருக்கேன் அப்படிங்க. அதான் இப்போ உங்க வீட்டுக்கார வந்து திருத்துறது, அதான் நான் சொல்றேனே திருப்பி இந்த பொம்பளைங்க வந்து சவத்துல போய் முட்டிக்காதீங்க. ஓகே,
அவர் வந்து பிரச்சனைக்குரிய நபர். அவருக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அவர் வந்து திருந்த மாட்டார். அவரை வந்து திருத்தணுன்றது உங்களால் முடியாத ஒரு விஷயம். அந்த தோல்வியை நீங்கள் ஒத்துக்குங்க. சரியா? சரி. ஓகே, நீங்கள் அந்த தோல்வியை ஒத்துக்குங்க. இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு விடுதலை வேணும் இல்லையா? ஆமா. சரி, இப்போ இந்த விடுதலை வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஆமா, கன்ஃபார்ம். ஸோ அப்படி இருங்க நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த விடுதலைக்கு வந்து போராடணும், கரெக்டாக போராடணும். சரியா? இப்போ இருங்க நான் சொல்கிறேன். அதுதாங்க நான் சொல்கிறேன். அதுங்க நான் சொல்ல வரேன். போர் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே உணர்வுகளை விட்டுடணும். புரியுதா? நீங்கள் வேற அவர் பாகிஸ்தான் இந்தியான்னு வந்துருச்சுன்னா அது வரைக்கும் நம்ம அன்பர், டியர், டார்லிங், ஃப்ரெண்ட்ஸுன்னு பேசுவோம். முகநூலில் கூட பார்த்துருக்கீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு சண்டைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எந்த பக்கம் நிற்கணுமோ அந்த பக்கம் நிற்போம். அதான் தர்மம். புரியுதா இல்லையா? ஹலோ. ஸோ அது மாதிரி இப்போ உங்கள் வீட்டுக்காரரோட நீங்கள் யுத்தம் பண்ணி தான் வெளியில் வரணும். போரிட்டு தான் வெளில வரணும். அப்போ போர்னு இறங்கிட்டிங்கன்னா 2 பக்கமுமே வந்து வலிகள் இருக்க தான் இருக்கும். முயற்சி பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து அஃபென்சிவாக தான் போகணும். அஃபென்சிவ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்சிவ். போரில் மட்டும் போர்னு இறங்கிட்டிங்கன்னா, போர்னு இறங்காத வரைக்கும் நீங்கள் வந்து சமாதானம் பேசலாம், டிஃபென்சிவாக பேசலாம். போர்னு இறங்கிட்டோம்னா ஜெயிக்கணும் இல்லையா? அப்போ ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? அஃபென்சிவாக தான் இருக்கணும். தாக்கணும். அதுக்கெல்லாம் நீங்கள் மன உறுதி இல்லைன்னா எப்படி தாக்குவீங்க? நீங்கள் வந்து மனசு இழகக்கூடாது. ஐயோ அவருக்கு வந்து பாவம், ஐயோ அவருக்கு குடி போதை, ஐயோ அவருக்கு அம்மா அப்பா உதவலை, ஐயோ அவருக்கு யாருமே இல்லை, அதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் போரிடவே முடியாது. சரியா? இப்போ நீங்கள் வந்து அவருக்கு என்ன 1000 நல்ல காரணம் இருக்கட்டும், ஓகே, அவர் வந்து கைவிடப்பட்டவர், அவருக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, அவர் அனாதை, அவருக்கு வந்து பாவம், உங்களை விட்டு அவளால் வாழவே முடியாது, அது மாதிரி 1000 நல்ல காரணம் இருந்தால் கூட உங்களால் அவரோட வாழ முடியலைங்கிறது தான் உண்மை. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஆபத்து. அது மட்டும் இல்லை, உங்கள் குழந்தையோட வாழ்க்கை கெடுது. சரியா? இப்போ உங்களையும் உங்க குழந்தையையும் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக நீங்க பிரிந்து வந்துதான் ஆகணும். ஓகே, ஒரு பாம்பை வளர்த்துட்டோம்னா கூட அதுக்குன்ட்டு வந்து அது நம்மளை கொத்த வந்துச்சுன்னா நம்ம அடிச்சு தானே போடணும். அந்த மாதிரி நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. அவர் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு படம் எடுக்கிற நாகமாய் தெரியணும், மனுஷனாவே தெரியக்கூடாது. அந்த நாகத்தை வந்து படம் விரிச்சு கோவமா படம் விரிச்சு ஆடுது அந்த நாகம். அதுக்கிட்ட போய் நம்ம போய் என்ன சமாதானம் பேச முடியும்? அதுக்கு போய் என்ன புத்தி சொல்ல முடியும்? கொத்திட்டு தான் போகும் அது. ஸோ அதனால் அந்த தெளிவோடு நீங்கள் போனீங்கன்னா சட்டமும் சமூகமும் உங்களுக்கெல்லாம் உதவும். இந்த மாதிரி உங்களை மாதிரி பெண்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த தெளிவு கொண்டு வந்துக்க மாட்டேங்கிறீங்க. 181 கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்குது, நான் போராடியாச்சு, இனி எனக்கு விடுதலை வேணும், என்னை ஆளை விட்டால் போகிறோம். ஸோ நீங்கள் எதுவும் காம்பன்சேஷன் எதுவும் கேட்காதீங்க, காசு பணம் வேணும்னு கேட்காதீங்க. குழந்தைய வந்து அவர் என் பக்கம் வேணும்னு கேட்பாரு. அது வந்து சட்டம் வந்து அம்மா கூட தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு இது கொடுக்குது. ஸோ அதனால் குழந்தைய உங்களுக்கு காப்பாற்ற முடிஞ்சு, உங்களுக்கு குழந்தைக்கு உங்கள் மேலே ஒன்று அன்பு இருக்குது, நீங்கள் தான் வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைய நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நீ இது ஒரு கொக்கி போட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு 4 சவரன் போச்சு, அந்த 4 சவரன் கொடுத்தா தான் எனக்கு விடு அப்படின்னா சரின்னுவார். அவர் என்னைக்கு சம்பாரித்து என்னைக்கு உனக்கு தரப்போகிறாரு? சோறே போட முடியல அவருக்கு. எங்கே சம்பாரித்து உனக்கு ஒரு சவரன் நகை 25-30,000 ரூபாய், உனக்கு எத்தனை சவரன் அவர் தரணும்? 10 சவரன் அவரால் சம்பாதிக்க முடியுமா? உனக்கு டைவர்ஸே கிடைக்காது. அப்போ இனி அவர் கூட இருந்தாலும் கிடைக்காது, அவர் கூட வாழ்ந்தாலும் உனக்கு அந்த 10 சவரன் கிடைக்காது. அவரை டைவர்ஸ் பண்ணாலும் 10 சவரன் கிடைக்காது. இப்போ நீ தான் முடிவு பண்ணணும். 10 சவரன் எப்படி இருந்தாலும் உனக்கு கைவிட்டு போச்சு, உனக்கு வாழ்க்கையே போச்சுமா, அப்புறம் ஏமா 10 சவரன் போச்சுன்ற? உனக்கு வாழ்க்கையே போச்சேம்மா, இப்போ திருப்பி நீ இன்னொரு வாழ்க்கை தேடிக்கணும். உங்கள் வீட்டுக்காரன் நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மனசை சரி பண்ணிக்கிட்டு திருப்பி நீ உன் காலில் நின்று திருப்பி நீ பழையபடி வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கணும். அதான் நல்லது. ஸோ பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. 10 சவரன் நினச்சினாக்க நீ அப்புறம் வெளியிலே வர முடியாது. எனக்கு என்னன்னா இன்னொரு வாழ்க்கையை நமக்கு தேவையா? எனக்கு அது அப்புறம் பார்க்கலாம். அது இன்னும் 10 வருஷம். அது 10 வருஷம். இப்போ நீ ஃபஸ்ட்டு பொழைச்சி இருக்கணும்ல. வாழ்க்கை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். அது ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட பார்த்துக்கலாம். முதல்ல நீ இப்போ இதுலேருந்து விடுபடணும்ல, அதை பார்க்கணும். இல்லை இப்போ இன்கேஸ் வந்துட்டு ஒரு 3 மந்த்க்கு அப்புறம் சரி ஓகே நான் இந்த கேஸ் வந்துட்டு ஆற போட்டுடலாம், இன்னும் எனக்கு முடிவு நான் கிளியரா இல்லை அப்படிங்கிற அந்த இன் பிட்வீன்ல
அவர் வந்து இங்க சேலத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவரை நம்ம சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க வேணாமா? உங்களை மாதிரி பொம்பளைங்க திருந்தவே மாட்டீங்க. உங்களை மாதிரி பொம்பளைங்க வந்து எல்லாரையும் சாவடிப்பீங்க. ஓகே, அப்படி என்னதான் அந்த மனசு மானங்கெட்ட மனசு வந்து அப்படி என்னதான் உங்களுக்கு மனசு உருகுதுன்னு தெரியல. நிஜமாக எனக்கு புரியல. நம்ம தன்மானத்தை விட நம்மளுடைய ஒரு வேல்யூஸை விட நெறிகளை விட அப்படி என்ன காதல், அப்படி என்ன ரொமான்ஸு? எவ்வளோ நாரி போயிடுச்சு, எவ்வளோ சண்டை போட்டாச்சு, அவருக்கு ஒன்றுமே முடியல அவரால். அவர் என்னத்தை செய்ய போகிறாரு புரியல எனக்கு. எதை நம்பி போக போகிறீங்க? இப்போது ஒரு செடி வளரும்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அது வேறே இல்லையம்மா. வேறு இல்லாத செடி எப்படி நடும், எப்படி வளரும்? மனதை உறுதிப்படுத்திக்கங்க, அது ரொம்ப முக்கியம். பரவாயில்ல, வலி இருக்கட்டும் மனசில். குற்ற உணர்வு வச்சுக்காதீங்க. குற்ற உணர்வு தான் நம்மளுக்கு பெரிய நோய். நீங்கள் எந்த தவறுமே செய்யலையே. அவர் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி உங்களை திருமணம் பண்ணதே ரொம்ப பெரிய பொல்லாத்தனம். அதுவே வந்து ஒரு மேனிப்புலேஷன். புரியுதா? உங்களை தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி திருமணம் பண்ணதே ஒரு பெரிய ஒரு மனநோயாளியோட ஸ்ட்ராட்டஜி அது. ஸோ அங்கேயே அவரோட இது எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஆட்களை மட்டும் தயவு செஞ்சு பெண்களே நம்பாதீங்க, ஆண்களே நம்பாதீங்க. தற்கொலை பண்ணிப்பேன் நீ இல்லைனா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்? குட் பை பண்ணிக்கோ. இப்போல்லாம் என்ன தெரியுமா, யாராவது தற்கொலை பண்ணிட்டு எழுதி வச்சு போனால் கூட யாருக்கும் தண்டனைலாம் கிடையாது. அவன் சாவனா சாவட்டும், அவ்வளோதான். எல்லாருக்கும் தான் வாழ கஷ்டமாக இருக்குது. வாழ கஷ்டமாக இருக்குது, செத்துருவேன்னா அப்போ எல்லாருமே சாக வேண்டியதுதாம்மா. இது என்ன இது பொல்லாத்தனம்? மற்றவங்கள போய் என்னால் வாழ முடியல, நீ கிடைக்கலன்னா நான் வாழ முடியல, நான் செத்துருவேன்னா அதெல்லாம் வந்து மனநோய் உள்ளவங்க சொல்கிற விஷயம். சரியா? நீ வந்து உறுதி பண்ணிக்கோ. திருப்பி அவரை போய் மாற்ற முடியுமா, வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆசை உனக்கு இருக்குது. அது வந்து தவறு இல்லைம்மா. உன்னை மாதிரி சின்ன பெண்கள் குடும்பத்தில் வந்து எவ்வளோ கனவுகளோடு போயிருப்பீங்க, திருமணம் பண்ணியிருப்பீங்க, குழந்தை பெற்றிருப்பீங்க. உங்களால் ஆன முயற்சி எல்லாம் பண்ணிட்டீங்க. அதை புரிஞ்சுக்குங்க. உங்கள் மேலே ஒரு குற்ற உணர்வும் இல்லை, ஒரு தவறும் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு துணிவாக போகிறோம். நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் ஃபெயிலியர், இந்த திருமணம் ஃபெயிலியர், பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்குங்க. போராடாதீங்க.